வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த அலசல் த ஹண்ட் ஆஃப் ஷேடோஸ், அதாவது நிழல்களின் வேட்டையோட அந்த விறுவிறுப்பான 2வது சாப்டரை பத்தி தான். போன பகுதியில நம்ம பார்த்த கியோடாக்ஸ் நகரத்தோட அந்த ஸ்டார் ஹோட்டலுக்கு வெளியில இருந்து தான் இப்போ அந்த கதை கண்டினியூ ஆகுது. ரியானோ ஆன்யாவும் தங்களோட இன்வெஸ்டிகேஷனை முடிச்சிட்டு அவனோட பைக்ல அங்கிருந்து கிளம்ப ரெடி ஆகுறாங்க. கரெக்டா அந்த நேரத்துல அவங்க கொஞ்சமும் எதிர்பார்க்காத ஒரு பெரிய ட்விஸ்ட் அங்கே நடக்குது. இப்போ இங்க நாம யோசிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான கேள்வி என்னன்னா, தங்களை அழிக்கக்கூடிய ஆயுதங்களையே ஏன் வேம்பயர்கள் கையில எடுக்கணும்? யோசிச்சு பாருங்க. ஆனியாவோட கையில இருக்கிற அந்த டிஜிட்டல் ஸ்கேனர் திடீர்னு அலாரம் மாதிரி சில சத்தங்களை எழுப்புது. அந்த ஹோட்டல்ல அவங்க பார்த்த வேர்வூல்ஃப் பையனோட உடம்புல இருந்த காயங்கள் சாதாரண நகங்களால கீழ்பட்டது கிடையாது. அது ஒரு சில்வர் பிளேடு, அதாவது சுத்தமான வெள்ளியால செஞ்ச ஆயுதத்தால ஏற்பட்ட காயம்னு ஆனியா கண்டுபிடிக்கிறார். வெள்ளி ஆயுதங்கள்னாலே வேம்பயர்களுக்கு அது எவ்வளவு பெரிய உயராபத்துன்னு நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? அப்புறம் ஏன் காலிஷோட ஆட்கள் அதை தங்களோட ஆயுதமா பயன்படுத்தணும்? பகுதி 1 ரகசிய ஆயுதங்கள். அந்த மர்மத்தை புரிஞ்சுக்க காலிஷோட ஆட்கள் ஏன் இந்த மாதிரி ரொம்பவே விசித்திரமான அதே சமயம் தங்களுக்கு ஆபத்தான ஒரு ஆயுதத்தை தேர்ந்தெடுத்தாங்க அப்படிங்கிறத இப்போ நாம அலசலாம். இதுல இருந்து ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா தெரியுது. காலிஷோட ஆட்கள் எந்த அளவுக்கு ஈவிரக்கமற்றவங்க அப்படிங்கிறது தான் அது. இந்த இன்சுலேட்டட் ஷீட், அதாவது பாதுகாப்பு உரையை பத்தி கவனிங்க. வெள்ளி ஆயுதங்கள் வேம்பயர்களை சுட்டெரிக்கும்னு நமக்கு தெரியும். ஆனா அந்த ஆயுதங்கள் தங்களை எந்த விதத்திலையும் பாதிக்காதபடி ஒரு ஸ்பெஷலான பாதுகாப்பு உரையை உருவாக்கி அதை தங்களுக்கு சாதகமா அவங்க மாத்திக்கிறாங்க. தங்களுக்கு பிடிக்காத மற்ற இனங்களை அழிக்கிறதுக்காக தங்களோட சொந்த பலவீனத்தையே ஒரு ஆயுதமா மாத்துறது நிஜமாவே அவங்களோட அந்த கொடூரமான மைண்ட் செட்டை காட்டுது. அடுத்து பகுதி 2 பாலத்தில் திடீர் தாக்குதல். இப்போ கதை மார்க்கெட் பகுதியிலிருந்து மெதுவா நகருது. ஆனா அந்த அமைதி ரொம்ப நேரம் நீடிக்கல. சொல்ல போனா இங்கிருந்து கதையோட வேகம் அப்படியே ஒரு ஹை கியருக்கு ஷிஃப்ட் ஆக போகுது. இப்போ இங்க வரிசையா நடக்கிற இந்த சம்பவங்களை கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. ரியானோ ஆனியாவும் பாலத்துல அமைதியா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு எங்கிருந்த வந்த ஒரு கருப்பு நிற SUV கார் அதிவேகமா வந்து ரியானோட பைக்கை டமார்னு இடிக்குது. இந்த எதிர்பாராத அட்டாக்னால ரியான் பேலன்ஸ் மிஸ் ஆகி கீழே விட, ஆனா ஆனியா அவ ஒரு ஜாம்பி அப்படின்றதால அவளோட அந்த அசாத்தியமான உடல் நெகிழ்வு தன்மையை பயன்படுத்தி காட்டுல ஒரு அந்தர்பல்ட்டி அடிச்சு ரொம்ப லாவகமா தரையில லேண்ட் ஆகுறா. அடுத்த செகண்டே அந்த கார்ல இருந்து கருப்பு முகமூடி போட்ட 4 பேர் இறங்கி அவங்கள சுற்றி வளைக்கிறாங்க. ஆபத்து நெருங்கிடுச்சுன்னு உணர்ந்த ஆனியா கொஞ்சமும் தயங்காம தன்னோட பேக்ல இருந்த அந்த எலக்ட்ரிக் ஸ்டிக்கை வெளியே எடுக்கிறா. இந்த இடத்துல நடக்கிற மோதல் ரொம்பவே பிரம்மாண்டமான ஒரு சீன். இங்கே இந்த 2 தரப்போட பலத்தையும் நாம கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா லிஃப்ட் கிளாஸ் ஜாம்பிகள், அதாவது எதை பற்றியும் சொந்தமா யோசிக்காம கொடுக்கப்பட்ட ஆர்டருக்கு மட்டுமே கீழ்ப்படைஞ்சு குருட்டுத்தனமா தாக்குற மைண்ட்லெஸ் ஜாம்பிகள் இவங்க. ஆனா இன்னொரு பக்கம் கோபத்தோட உச்சியில இருக்கிற நம்ம ரியான், அவன் தரையில இருந்த அந்த பாலத்தின் கான்கிரீட் பகுதியை ஓங்கி மிதிச்சு தன் மைண்ட முழுசா ஃபோக்கஸ் பண்றான். அடுத்த வினாடி என்ன ஆகுதுன்னு தெரியுமா? அவனோட உடம்பே சாம்பல் நிற கல் போல ஒரு பாறை தூண் மாதிரி அவ்வளவு உறுதியா மாறுது. அந்த ஜாம்பிகள் ஓடி வந்து ரியானின் மார்பில் ஓங்கி குத்தும்போது அவனோட அந்த கல் உடம்புல பட்டு அந்த ஜாம்பியோட கை எலும்புகள் சுக்குநூறா உடையிற சத்தம் நிஜமாவே நமக்கு நேர்ல கேட்கிற மாதிரி ஒரு சிலிர்ப்பை தருதுங்க. சிந்தனையற்ற அந்த தாக்குதலுக்கும் ரியானோட ஒருமுகப்படுத்தப்பட்ட வலிமைக்கும் இடையிலான ஒரு தரமான போர் இது. பகுதி 3 மர்கஸின் எச்சரிக்கை. ரியான் தன்னோட கனமான கல் கைகளால ஒருத்தனை தூக்கி எறிய மற்ற ஜாம்பிகள் பயந்து பின்வாங்குறாங்க. இந்த ஆக்ஷன் சீக்வென்ஸ் அதோட உச்சகட்டத்துல இருக்கும்போது திடீர்னு கார்ல இருந்து ஸ்டாப் அப்படின்னு ஒரு குரல் கேக்குது. இப்போ கதையோட அந்த வேகம் அப்படியே ஸ்லோ மோஷனுக்கு வருது. ஒரு அதிரடியான பிசிக்கல் ஃபைட்ல இருந்து ரொம்பவும் டென்ஷனான ஒரு சைக்காலஜிக்கல் மோதலுக்கு சீன் அப்படியே மாறுது. கார்ல இருந்து இப்போ இறங்கி வர இந்த நபர் கண்டிப்பா சண்டை போடுறதுக்காக வரல. அவன்தான் மர்கஸ். இவன் ஒரு வேம்பயர். அது மட்டும் இல்லாம காலிஷோட வலதுகை மாதிரி செயல்படுற ஒரு ரொம்ப முக்கியமான ஆள். அவன் இப்போ இந்த சண்டையை நிறுத்த வந்ததன் பின்னாடில ரொம்பவே கணக்கிடப்பட்ட ஒரு பயங்கரமான எச்சரிக்கை ஒளிஞ்சிருக்கு. அவ என்ன சொல்றான்னு இங்க கவனிங்க. அந்த ஹோட்டல் கேஸை இதோட விட்டுடு, அது உனக்கும் உன் கூட இருக்கிற அந்த ஜீன் பொண்ணுக்கும் நல்லது. இந்த வார்த்தைகள்ல எவ்வளவு வெளிப்படையான ஆபத்து மறைஞ்சிருக்குன்னு பாத்தீங்களா? இது சாதாரணமா விடுற மிரட்டல் கிடையாது. ஆனா இதெல்லாம் பார்த்து பயப்படுற ஆளா நம்ம ரியான்? காலேஜ் கிட்ட போய் சொல்லு, ரியான் கைசர் எதையும் பாதியில விட மாட்டான் அப்படின்னு அவனுக்கே உரிய அந்த ரக்டான ஸ்டைல சவால் விடுறான். பகுதி 4 ஆஸ்ட்ரோனியா மர்மம். மர்கஸ் அங்கிருந்து மின்னல் வேகத்துல மறைவதுக்கு முன்னாடி நக்கலா சிரிச்சுக்கிட்டே ஆஸ்ட்ரோனியா நாட்டுல நடக்க போற விபரீதங்கள் பத்தி ஒரு பெரிய ஹிண்ட் கொடுத்துட்டு போறான். ஆக இது வெறும் சாதா சண்டை கிடையாது. இந்த கதையோட மிகப்பெரிய மர்மத்தை நோக்கி நாம இப்போ நேரடியாகவே பயணிக்க ஆரம்பிச்சிட்டோம்.
இங்கே ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா மார்க்கஸ் போனதும் ஆனியா பண்ற அந்த பயங்கரமான கால்குலேஷன் தான். இங்க இருக்கிற டீடைல்ஸ் பாருங்க. ஒரு பக்கம் ஆஸ்ட்ரோனியாவோட தற்போதைய ரோல் என்ன, அங்கதான் ஜாம்பிக்கான எரிபொருள் அதிகமா தயாரிக்கப்படுது. இன்னொரு பக்கம் காலிஷோட மாஸ்டர் பிளான் என்னவாக இருக்கும்னு ஆனியா கணிக்கிறா. உலகத்தோட எனர்ஜி சப்ளையை மொத்தமா கட் பண்ணி உலகெங்கும் மிகப்பெரிய குழப்பத்தை உண்டாக்கி எல்லாரையும் வேம்பையர்களா மாற்றுறதுதான் அவனோட திட்டமா இருக்குமோ? நினைச்சு பாருங்க. இது நடந்தா கற்பனைக்கு எட்டாத ஒரு மிகப்பெரிய உலகளாவிய ஆபத்தா அது மாறும். இப்போ நாம இதுவரைக்கும் பார்த்த எல்லா பீஸையும் ஒன்னா சேர்த்து பார்க்கலாம். அந்த ஸ்டார் ஹோட்டல்ல கொடூரமா கொல்லப்பட்ட அந்த ஜோடி சாதாரண ஆட்கள் கிடையாது. அவங்க ஏதோ ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை, அதாவது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை ஆஸ்ட்ரோனியாவுக்கு கடத்த முயன்றிருக்காங்க. அதுக்காகத்தான் அவங்க கொலையும் செய்யப்பட்டிருக்காங்க. இந்த உண்மைகள் எல்லாம் ஒன்னா சேரும்போது ரியானுக்கு உடனடியாக பதில்கள் தேவைப்படுற ஒரு மிகப்பெரிய கட்டாயம் இப்போ உருவாகிடுச்சு. இப்போ நாம இந்த அலசலோட கிளைமேக்ஸுக்கு வந்துட்டோம். இந்த கேள்விகளுக்கெல்லாம் உடனே பதில தெரிஞ்சுக்க நினைச்ச ரியான் தன்னோட போனை எடுத்து ஒரு ரகசிய நம்பருக்கு கால் பண்றான். கியோடாக்ஸ் நகரத்தோட அந்த பாதாள அறைகள்ல இருக்கிற ஒரு அண்டர் கிரவுண்ட் இன்ஃபார்மரை இப்போவே உடனே சந்திச்சாகணும்னு ஆர்டர் போடுறான். அப்போ நமக்கும் அதே கேள்விதான் வருது. கியோடாக்ஸ் பாதாள அறைகள்ல இருக்கிற அந்த ரகசிய இன்ஃபார்மர் யாரு? அவர் சொல்ல போற அந்த அதிர்ச்சிகரமான தகவல் என்னவா இருக்கும்? இதற்கான விடையை தேடி ரியானோட சேர்ந்து நாமும் பயணிக்க வேண்டிய நேரம் இது. இந்த சுவாரஸ்யமான அலசலோட அடுத்த பகுதியில அந்த ரகசியத்தை நம்ம முழுசா உடைப்போம். அது வரைக்கும் இது என்னவா இருக்கும்னு நீங்களும் கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே இருங்க.